ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீக் நாங்கள் டீம் அவுட்டிங் போயிருந்தோம். அதை பற்றின ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆஃபீஸில் வந்து யூஸ்வலாக வந்து ரெசார்ட், மூவி, லன்ச் அந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் வந்து நாங்கள் லாஸ்ட் வீக் வந்து இந்த கோ எக்ஸ்ட்ரீம்ன்ற ஒரு தீம் பார்க் போயிருந்தோம். இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது வந்து உத்தண்டியில் இருக்குது. உத்தண்டி எங்கே இருக்குன்னா, விஜிபி எம்ஜிஎம் ரோட் இருக்கும்ல, டுவர்ட்ஸ் கோவளம் போகிற சைடில் ஒரு 20 to 30 minutes ட்ராவல் பண்ணால் உத்தண்டின்ற ஒரு பிளேஸ் வரும். அங்கே தான் வந்து இந்த பிளேஸ் இருக்குது. இங்கே போனோடனே வெல்கம் ட்ரிங்க்ஸாக வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சு முடிச்ச அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரூமில் வந்து கன் ஷூட் பண்ணுற கேம் இருந்தது. இதை வந்து ஈச் மெம்பர்ஸ்க்கும் வந்து 5 bullets சான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அங்கே ஒரு பேப்பர் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பேப்பர் பார்த்து நம்ம ஷூட் பண்ணணும். இதுதான் வந்து இந்த கேமு. நெக்ஸ்ட் வந்து ஆர்ச்சரின்ற ஒரு கேம் இருந்தது. அதாவது வந்து அம்பு விடுறது. அங்கே வந்து ஒரு பேப்பர் போர்டில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதுவும் வந்து ஒரு 5 times சான்ஸு. அது கரெக்டாக அந்த சர்க்கிளில் போய் ப்ளேஸ் பண்ணணும். இது வந்து இழுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. ஆனால் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு இழுத்து அம்பு விட்டதில் ஏதோ வந்து அந்த சர்க்கிளை தாண்டி போகாமல் அதுக்குள்ளேயே தான் இருந்தது எங்களோட அம்புலாம். இது கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். டீமாக போகும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கைரோஸ்கோப்புன்ற ஒரு கேம் இருந்தது. கைரோஸ்கோப்பில் வந்து அது வந்து எங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணலை. அது ஏதோ ரிப்பேர்னு நினைக்கிறேன். இது சுற்றுறது போல் இந்த கேமு. நாங்கள் இது விளாட முடியல. இது வந்து இல்லைன்ட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்லோரும் எங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் பால் கேமுக்கு தான் வந்து எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் கோட் கொடுத்துருவாங்க. இது ரொம்ப வந்து ஃபன்னான ஒரு கேமாக இருந்தது. அதாவது யாருக்கெல்லாம் ரிவெஞ்சு, யாருக்கெல்லாம் கடுப்பாக இருக்குது, யார் மேலேனா இருக்குன்னா அவங்கள வந்து ஆப்போசிட் டீமில் விட்டு நம்ம ஜாலியாக விளாட்லாம். இந்த கன் ஷூட் பண்ணணும். ஆனால் வந்து இது வந்து இதுவும் வந்து கன் ஷூட் பண்ணுற மாதிரி தான். ஆனால் அந்த பால் வந்து நம்ம மேலே படும்போது ரொம்ப வலியாக இருந்தது. எங்கள் டீம்லேயே ஒரு 2-3 பேருக்கு ரத்தம் கூட வந்தது கையிலலாம் பட்டு. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் விளாடணும். சப்போஸ் வந்து உங்களுக்கு யாருன்னா வந்து பழி தீக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களெல்லாம் இந்த மாதிரி டீம் அவுட்டிங் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி கேம் விளாண்டு நீங்கள் வந்து பழி தீர்த்துக்கலாம் போல். அந்த மாதிரி இருந்தது இந்த கேமு. இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. சவுண்டெல்லாம் ரொம்ப பலமாக கேட்கும். ஆக்சுவலாக நாங்கள் மேனேஜர்ஸை தான் டார்கெட் பண்ணோம். ஆனால் அவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கேம் முடித்தோன்னா லன்ச் போயிட்டோம். லன்ச்சில் வந்து எங்களுக்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, ரைத்தா, பிரிஞ்சால், அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்வீட்டாக வந்து பிரெட் அல்வா கொடுத்துருந்தாங்க. ஃபுட் வந்து நார்மலாக ஆஸ் யூஷுவல் நல்லா தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து சாப்பாடு முடித்த அப்புறம் வந்து கார் ரைடிங், கார் கேம், ரிமோட் கார் கேமில் அந்த மாதிரி கேம் ஒன்று விளாட வச்சாங்க. எல்லோரும் வந்து சின்ன பசங்களாக குழந்தைங்களாக மாறிட்டாங்க. இதுவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இது முடித்த அப்புறம் வந்து ஸ்னோபி ஃபுட்பால், அதாவது வந்து நல்லா ஹெல்மெட்லாம் கொடுத்துட்டு அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கேம்லாம் வந்து பாய்ஸ் விளாண்டாங்க. கேர்ள்ஸ்லாம் வந்து நாங்கள் இதுக்குள்ளெல்லாம் போல் ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு பேக் பெயின் இஷ்யூஸ்லாம் இருந்ததுனால எங்கே விழுந்து இன்னும் வந்து கலந்து தனியாக வந்துருமோன்ற ஒரு பயத்தில் நாங்கள் இதுக்குள்ளெல்லாம் போகலை. அவங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இது முடித்தோன்னே பாய்ஸ்லாம் வந்து ஸ்விம்மிங் பூலில் போய்ட்டு என்ஜாய் பண்ணாங்க. இதோட கூட ஸ்கை ரைடிங் கூட இருந்தது. அது நாங்கள் போகலை. ஆக்சுவலாக வந்து இந்த தீம் பார்க்கில் வந்து என்ன ஒரு ட்ராபேக்காக வந்து இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி ரொம்ப நல்லா இருக்காது. அவ்வளோ நல்லா இருக்காது. பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்கிறதுனால ஒரு ரைடும் போகும்போது கொஞ்சம் பயமாக தான் போகும். மற்றபடி வந்து உள்ளே இருக்க கேம்ஸ் எல்லாமே வந்து ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பாய்ஸ்லாம் அங்கே ஸ்விம்மிங் பூலில் இருந்தாங்க. நாங்கள் கேர்ள்ஸ்லாம் வந்து உத்தண்டி பீச் போய்ட்டோம். இந்த பீச் மட்டும் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சூப்பராக அவ்வளோ க்ளீன் அண்ட் கிளியர் வாட்டராக இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு 2-3 ரீல்ஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்களும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.